ஓவர் ஆட்டிட்யூட் காட்டும் யோகி பாபு என்ன செய்தார் தெரியுமா? காமெடியன்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல சினிமாவுல என்ட்ரி ஆனவர் தான் யோகி பாபு. பட் இப்போ ஹீரோ, குணச்சித்திரம், காமெடியன்னு மல்டி டாஸ்கிங் பண்றாரு. அதுலயும் கோலமாவு கோகிலா படத்துல முக்கிய ரோல்ல நயன்தாரா நடிச்ச நிலையில யோகி பாபு படம் முழுக்க வந்தாரு. இவர் ஹீரோவா பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இவரோட மண்டேலா படத்துக்கு சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த திரைக்கதைக்கு தேசிய விருதுகளும் கிடைச்சது. இந்த படத்தை பத்தி பேசின யோகி பாபு பிரச்சனையில சிக்கியிருக்காரு. அவர் பேசும்போது மண்டேலா கதைய நான் படுத்துக்கிட்டே தான் கேட்டேன். டைரக்டர் மடோன் அஸ்வினுக்கும் ஒரு தலையணை கொடுத்து அவரையும் படுத்துக்கிட்டே கதை சொல்ல சொன்னேன். கதை நல்லா இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஒரு ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த படம் உங்கள வேற இடத்துக்கு கொண்டு போகும்னு மடோன் அஸ்வின் சொன்னாரு. நானும் நினைச்சேன். திடீர்னு ஒரு நாள் தேசிய விருது கிடைச்சதுன்னு மடோன் அஸ்வின் சொன்னாரு. அடுத்து இன்னொரு நாள் ஆஸ்காருக்கு போயிருக்குன்னு சொன்னாரு. இந்த மூஞ்சிய அவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கீங்க, சந்தோஷம்னு சொன்னதா பேசினாரு யோகி பாபு. இப்ப என்ன விஷயம்னா, 40 கதைகள் கேட்டுட்டு தூங்கிட்டேன்னு திமிரா பேசி ஃபீல்ட் அவுட் ஆனவர் தான் நடிகர் அஸ்வின். இப்போ அதே மாதிரி படுத்துக்கிட்டே கதை கேட்டேன்னு பேசின யோகி பாபுவையும் ட்ரோல் பண்றாங்க ரசிகர்கள். என்ன திமிரான பேச்சுன்னு கமெண்ட்டும் பண்றாங்க.